ஃப்ரெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். கிளாஸ் பார்க்கலாமா? ஆஃப்டர் தீபாவளி சிறப்பாக கொண்டாடிருப்பீங்க, நல்லா சந்தோஷமாக ஃப்ரீயாக 2 நாள் மிக அருமையான விடுமுறை போயிருக்கோம். சரி வைத்தறிச்சல் காலத்தில் சரி நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்க சந்தோஷமாக. அடுத்தது நம்மளுடைய தீபாவளியே ஃபைனல் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கிறது தான். ஓகேவா? சரி, பாடம் பார்க்கலாமா? 2 நாள் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கவனிங்க. இப்போ அதை அப்படியே கன்னியூ பண்ணிட்டு வரோம். என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், சுற்றுச்சூழல் பொருளியல் இருக்குது இல்லையா, இது அப்படியே நம்ம கன்னியூ பண்ணிட்டு வரோம். இப்போ லேண்ட், வாட்டர், ஏர் இதெல்லாம் இருக்கக்கூடிய பொல்யூஷனெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமடைதல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை படித்தவங்க படிக்காதவங்க கிராமம் நகரம் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் பூமி ஹீட் ஆகிடுச்சு, எல்லாம் வெப்பமெல்லாம் அது அதிகமாகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் தாறுமாறாக கிளைமேட் மாறி போச்சு, கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னு யார் இருந்தாலும் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னங்கிறத பற்றி ப்ராப்பராக பேசுகிறோம். ஓகேவா? இதை பற்றி சும்மா நம்ம ஓரளவு பார்க்குறோம். நம்ம ஒன்றும் விஞ்ஞானிஸ் கிடையாது, சயின்டிஃபிக்ஸ் கிடையாது, அதனால் ஓரளவுக்கு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதில் குளோபல் வார்மிங் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் இல்லையா, அதனால் குளோபல் வார்மிங் இஸ் த கரண்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ், லேண்ட், போத் லேண்ட் அண்ட் வாட்டர் as well as water also, as well as it atmosphere. அதாவது பூமி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது. புவி வெப்பமடைதல், குளோபல் வார்மிங் இஸ் த கரண்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், தற்காலத்தில் நிகழ்காலத்தில் வெப்பத்தின் அளவு, பூமியின் வெப்பத்தின் அளவு அதிகரித்து கொண்டிருப்பதையே, அதாவது நீராகட்டும், நிலமாகட்டும், காற்று, வான்வெளியாகட்டும், வளிமண்டலம் சொல்கிறோம் அட்மாஸ்பியர், இவைகளாகட்டும், இதில் வெப்பத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பூமி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விதத்துலேயும் நிலமாகட்டும், நீராகட்டும், காற்றாகட்டும், எல்லாத்துலேயுமே ஹீட் அதிகமாகிட்டு போகிறது தான் வெப்பமடைதல். ஆவரேஜ் டெம்பரேச்சர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு ஹேவ் ரைசன் பை 0.75% செல்சியஸ், அதாவது தட் இஸ் 1.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவு சொல்லியிருக்காங்க. அதாவது சராசரியான வெப்பநிலை என்னவாக இருக்குன்னு சொன்னால் ஆவரேஜாக 0.75 டிகிரி செல்சியஸ் தான். அதாவது 75%, 0.75% ஓவர் த லாஸ்ட் 100 இயர்ஸ், கடந்த 100 ஆண்டுகளில் 0.75 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு, அதாவது ஃபாரன்ஹீட் சொல்லும்போது 1.4 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் சொல்கிறாங்க. இதில் இந்த அளவுக்கு கடந்த 100 வருடங்களில் பூமி வெப்பத்தின் அளவை அதிகரித்து கொண்டது. About 2/3 of this increase has occurred since 1975. 1975லிருந்து இந்த நிகழ்காலத்து வரைக்கும் என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3.2% வெப்பத்தின் அளவு அதிகரித்துள்ளது. 2/3, அதாவது 3.2% அளவில் இந்த வெப்பத்தின் அளவானது 1975லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு, அதாவது 46 வருடங்களில் இந்த வெப்பத்தின் அளவு அதிகரிச்சிருக்குது. என்ன காரணம் இருக்கு? ஏன்னா 75க்கு முன்ன வரைக்கும் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸுங்கிறதுல இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் முழுவதுலையுமே கன்சம்ஷன் ஆஃப் த பவர்னு சொல்லக்கூடிய நுகர்வின் சக்தி குறைவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நுகர்வுங்கிறது மக்கள் நிறைய பொருளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடங்களும் லக்ஸரிஸான கன்சம்ஷனாக நடக்க ஆரம்பிச்சது. காரு, மோட்டார் பைக்கு, அது இது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் ஃப்ரிட்ஜிலேருந்து வரக்கூடிய ஃப்ளோரா கார்பன் இருக்கு இல்லையா, இவைகளுடைய வெப்பத்தின் அளவு அதிகரித்தனால தாறுமாற அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆஃப் த டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாகவெல்லாம் வெப்பத்தின் அளவு அதிகமாகுது. அதனால தான் சொல்கிறாங்க சின்ஸ் 1975, 1975லேருந்து இந்த நிகழ்காலம் 2020 வரைக்கும் இருக்கிறதுல தான் 3/2 பங்கு அளவு வெப்பத்தின் அளவு அதிகமாகிட்டதாக சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு, கரிமலான்னு சொல்கிறோம் இல்லையா, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ரோக்சைடு ஆர் த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வார்மிங் த எர்த் சர்ஃபேஸ், பூமியின் மேற்பரப்பில் பசுமை குடில்கள்னு சொல்லக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பசுமை குடில் வாயுக்கள்னு தமிழில், அதாவது கொஸ்டின் ஒன்று உண்டு. கிரீன் ஹவுஸ் கேசஸ்ங்கிறது எதுன்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ராக்சைடு, இவைகளெல்லாம் பசுமை குடில் வாயுக்கள், அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவைகளெல்லாம் தான் இதனுடைய வெப்பத்தின் அளவு, இவைகளுடைய வெப்பத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவைகளின் காரணமாகத்தான் பூமி வெப்பமடையுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்டு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இவைகள் என்ன, பசுமை குடில் விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறான். இந்த CO2
அப்படின்னு சொல்லக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு 50% ஆஃப் குளோபல் வார்மிங். அதாவது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய CO2 இருக்குது இல்லையா, இந்த CO2ன்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த CO2ங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, கரியமிலவாயின்னு தமிழில் சொல்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு. இது நமக்கு தேவையில்லாத, நாம் சுவாசிக்கக்கூடாத மோசமான வாயுக்களை உள்கொண்டு வருகிறது. நமக்கே தெரியும், பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் தான் நமக்கு முக்கியமானது. ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளால தான், அதாவது மனிதனத்தினால் ஏற்பட்ட தவறுகளால் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சு. இதன் காரணமாக தான் மோசமான வாயுக்களெல்லாம் உருவாகி வளிமண்டலமே பாதிக்கப்பட்டது. தட் இஸ் கால்டு அட்மாஸ்பியர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அட்மாஸ்பியரே பாதிக்கப்பட்டு ஆசிட் ரெயின்லாம் வர்றதாக நம்ம படித்தோம் இல்லையா, இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ CO2 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கான்ட்ரிபியூட்டிங். இந்த பசுமைக்குடில் வாயுக்கள் முக்கியமான இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணிருக்கு, 50% 50% மேலாக இந்த பூமி வெப்பமடைவதற்கு காரணமாக உள்ளது. த பர்னிங் ஆஃப் ஃபர்சல் ஃபியூல், பூமிக்கு இருக்கக்கூடிய இந்த பசுமை, அதாவது புதை வடிவம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்த கனிமங்கள் இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த புதை வடிவ ஃபாசில் ஃபியூல்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் இதெல்லாம் எடுக்கிறாங்களே, அவைகளினால் புதை வடிவமானதெல்லாம் தோண்டி எடுக்கிறதுனாலையும் அண்டு அதர் பயோமாஸ் உயிரின பொருட்களாலும், அதே மாதிரி உயிரின பொருட்களெல்லாம் அழிஞ்சிட்டு வர்றதுனாலையும், இன்னொன்று விறகுக்காகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் காடுகள் அழிந்து போவது, டீஃபாரஸ்டேஷன் ரிசல்ட் இன் CO2. அதாவது புதை படிம பொருள்கள்லாம் எரிக்கப்படுறதுனாலையும், பயோமாஸ் உயிரின பொருள்கள்லாம் அழியிறதுனாலையும், காடுகள் அழிந்து போகிறதுனாலையும் CO2 அதிகமாகிட்டே இருக்குது. இந்த ஃபாஸ்ட் கடந்த காலங்களில் when the earth experienced an increase in temperature, it was a result of natural gases. அதாவது நேச்சுரல் காசஸ்ன்னு சொல்லக்கூடிய இயற்கை காரணங்களால் கடந்த காலங்களில் பூமியின் வெப்பமானது அதிகரித்து கொண்டிருந்தது. இயற்கையான காரணங்களால் நிறைய விஷயங்களால் பூமி வெப்பம் அதிகமாகிட்டு இருந்தது. பட் டுடே இட் இஸ் பீயிங் காசஸ் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். மனிதனுடைய செயல்பாடுகளால் தற்காலத்தில் பூமியின் வெப்பமானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய செயல்பாடு என்ன சொன்னால், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் பொல்யூஷன் படித்தோம் இல்லையா, லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனில் படித்தோம் இல்லையா, இவைகளின் காரணங்களால் நம்ம ஏற்படுத்தின பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்துறது, தேவையில்லாமல் மினரல்ஸ் கனிமங்கள் எல்லாம் தோண்டி எடுத்து பூமியை டேமேஜ் பண்ணுது, வானத்தில் ராக்கெட்டை விடுறேன் விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி நிறைய நச்ச வாயுக்கள்லாம் கொண்டு போய் கலந்தது, நிறைய தேவையில்லாத பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி பிளாஸ்டிக் எக்கச்சக்கமாக கொண்டு வந்தது, எல்லாம் சேர்ந்து தான் என்னச்சு, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினது. ஸோ பட் டுடே இட் இஸ் பீயிங் காஸ்டு பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். தற்காலத்தில் நிகழ்ந்தது மனித செயல்பாடுகளால் இந்த மாசுவானது உருவானது, அதனால் பூமி வெப்பமடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் வார்மிங் அட்வர்ஸ்லி எஃபெக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் எக்கோசிஸ்டம். வேளாண்மையிலும் சரி, தோட்டக்கலையிலையும் சரி, சுற்றுச்சூழலையும் சரி, ஈகோசிஸ்டத்துலேயும் சரி மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ரெடியூஸ்டு ரெயின்ஃபால், மழையின் அளவு குறைந்து போகின்றது. முன்ன மாதிரி இல்லைங்களே, இருக்க மழையோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது முன்னையெல்லாம் மும்மாரி பொழியுன்னு தமிழில் படித்தோமே, இந்த மும்மாரி பொழிதல் நான் மாதம் மும்மாரி மழை பெய்யுமா, ஒரு மாதத்துலேயே 3 முறை நல்ல மழையாக பெய்யுதுன்னு சொன்னால் அந்த பூமி எப்படி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, மழையே இல்லைங்க, மழை ரொம்பவே குறைஞ்சி போச்சு. ஐப்பசியில் பெய்ய வேண்டிய மழை பங்குனியில் பெய்யுது, பங்குனியில் பெய்யுறது கார்த்திகையில் பெய்யுதுன்னு மாறி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மழையின் அளவு குறைந்து கொண்டே வருவது. ஹையர் டெம்பரேச்சர், உயர் வெப்ப அழுத்தம் இருக்க என்னாச்சு, வெப்பம் அதிகமாகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி இன்க்ரீஸ்டு பெஸ்ட் வெட் க்ரோத் ஹாம்பர் வார்மிங், வேளாண்மையில் இருக்கக்கூடிய பலவிதமான பூச்சிகள். இப்போ நம்ம பக்கமாக கூட இந்த தட்டான்கள் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, தட்டான் பூச்சிகள் வர்றதாக சொன்னாங்க இல்லையா, அது மாதிரியான பூச்சிகள், புது விதமான பூச்சிகள், களைக்கொல்லிகள், வெட்டுன்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி பொருட்கள் அழிக்க களைக்கொல்லி போட்டுகிட்டே இருந்தாலும் மருந்தடித்தாலும் என்ன பண்ணுது, புதுசாக என்னென்னவோ பயிர் வகையெல்லாம் வந்து அழிக்கிறது, களைக்கொல்லிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த களை பொருட்களெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறது, புதுவிதமான பூச்சிகள் எல்லாம் என்னென்னமோ அந்த வண்டு பூச்சி அதெல்லாம் சொல்கிறாங்களே, இவைகளெல்லாம் வந்து என்ன பண்ணுது, ஹாம்பர் ஃபார்மிங், தோட்டத்தில் விவசாயத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. இதுக்கெல்லாம் காரணம் பூமி வெப்பமடைவதும், அதனால் குளோபல் வார்மிங், பூமி வெப்பமடைவதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தான். த்ரெட்ஸ் டு ஹெல்த், மனித நலனை அச்சுறுத்தக்கூடிய, த்ரெட்ஸ் டு ஹெல்த் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, ஆர் டியூ டு இன்க்ரீஸ் இன் டிசீஸ் கேரிங் வெக்டர்ஸ் சச் எஸ் மஸ்கிட்டோ ரிசல்ட் இன் மலேரியா, டெங்கு ஃபீவர், என்செப்ஷன்ஸ் அண்ட் எல்லோ ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விதமான காய்ச்சல் வகைகள், ஜுரத்தின் வகைகள். அதாவது இந்த மஸ்கிட்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய கொசு உற்பத்தி ஆகுது இல்லையா,
இந்த கொசுக்களால் பல்வேறு விதமான கொசு போன்றவைகள் வருவதன் காரணமாக அதிலே நிறைய வகை சொல்கிறாங்க. அதனால் இந்த கொசுக்கள் உற்பத்தி அதிகமாக இருந்தனாலையும் நீர்லையும் நிலத்துலையும் காற்றுலையும் இருந்து இந்த கொசுக்களெல்லாம் உருவாகிறதுனால என்னாகுது, இந்த புதுவிதமான ஃபீவரெல்லாம் வருது. மலேரியா ஜுரம், டெங்கு ஃபீவர்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி என்செஃபலைட்டிஸ்னு சொல்லக்கூடியது, மஞ்சள் காய்ச்சல்னு சொல்லக்கூடிய ப்ளூ ஃபீவர், எல்லோ ஃபீவர், இது எல்லாம் மனித நலனை பாதிக்கின்றது. அதே மாதிரி அண்ட் இன்க்ரீஸ் இன் த குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் ஏர் டெம்பரேச்சர் ஆஃப் சச் மேக்னிடியூட். அதாவது என்ன சொல்லணும்னா, குளோபல் ஆவரேஜ் சராசரியாக பூமியின் வெப்பமான சராசரியாக பூமியின் மேற்பரப்பு டெம்பரேச்சர் ஆஃப் சச் மேக்னிடியூட் வில் பிரிங் அபவுட் alarming changes in rainfall patterns and other climatic conditions resulting in serious ecological disequilibrium. அதாவது சராசரி வெப்பநிலையின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால என்ன ஆகுது, சர்ஃபேஸில் பூமி மேற்பரப்பில் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகிறதுனால சச் மேக்னிடியூட் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அலார்மிங் சேஞ்சஸ் இன் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ், மழை பொழிவின் அளவில் வித்தியாசம் போடுகின்றது. அதாவது மாதம் மும்மாரின்னு சொன்னோமே, அதுலேருந்து மாறி 3 மாதத்துக்கு ஒரு மழைங்கிறதோ அல்லது காலமில்லாத காலத்தில் வர்றதுங்கிறதோ. பங்குனி மாதத்தில் மழை பெய்தால் பசுவை கூட தண்ணி இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் அந்த பங்குனி மாதத்தில் அதிகமான மழை பெய்கிறது, மழை வேண்டிய ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் மழையே இல்லாமல் போகிறது. இது மாதிரியான சேஞ்சஸ் இன் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ், மழை பொழிகின்ற காலத்தின் அளவில் மாற்றம் ஏற்படுதல் அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன் மற்றும் பல்வேறு விதமான தட்பவெப்பநிலை மாற்றங்கள் ரிசல்ட்டிங் இன் சீரியஸ் ஈகலாஜிக்கல் டிஸ்இக்விலிபிரியம். இவைகளின் காரணமாக சுற்றுச்சூழல் அமைப்பில் தீவிரமானதொரு சமநிலையற்ற தன்மை ஏற்படுகின்றது. இது மனிதனை பாதிக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிளைமேட் சேஞ்ச், தட்பவெப்பநிலை மாறுதல், காலநிலை மாற்றம். The climate change refers to seasonal changes over a long period with respect to growing accumulation of greenhouse gases in the atmosphere. அதாவது காலநிலை மாற்றம் சொல்லக்கூடியது என்னென்னா பருவநிலை மாறுதல். சீசனல் சேஞ்சஸ், பருவநிலை மாறுகின்றது. நீண்ட காலத்தில் பருவநிலை மாற்றம் ரெஸ்பெக்ட் டு க்ரோவிங் அக்குமுலேஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன் த அட்மாஸ்பியர். அதாவது இந்த பசுமை குடில் வாயுக்கள்னு சொன்னோம் இல்லையா, எதை படித்தோம் பசுமை குடில் வாயுக்கள்னு. அதாவது என்னென்ன சொல்லிட்டு இருந்தோம், குளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ராக்சைடு, அதே மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனில் சொன்னோம் இல்லையா, இவைகள் எல்லாம் தான் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன் இல்லையா, நைட்ராக்சைடு, இது எல்லாமே என்ன இருக்குது, அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொன்னாங்க, பசுமைக்குள் வாயுக்கள்னு ஞாபகப்படுத்தியாங்க. இவைகளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியின் காரணமாக இவைகளெல்லாம் அதிக அளவில் வளர்ந்து கொண்டே சென்றதன் காரணமாக என்னாச்சு, கிட்டத்தட்ட பூமியின் வெப்ப மாறுதல் ஏற்பட்டதுனால காலநிலை மாற்றம் வந்தது. தொடர்ந்து இந்த குடில் வாசிகளுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே போனதுனால காலநிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. இதை தான் பருவநிலை மாற்றம் அல்லது காலநிலை மாற்றம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ரீசன்ட் ஸ்டடீஸ், அண்மை காலத்தில் படிக்கின்ற படிப்பு எதை பற்றின்னு சொன்னால் ஷோன் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் சின்ஸ் பிகினிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அண்மை காலத்தில் படிக்கிறத படி பார்க்கும்போது என்னவா இருக்குது, தொழில் புரட்சிக்கு எப்போது தொழில் புரட்சி ஆரம்பித்ததோ, பிகினிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி எப்போ ஆரம்பித்ததோ அப்பொழுது ஏற்பட்ட மனித செயல்பாடுகளின் காரணமாக காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும்போது தொழில் புரட்சி எப்போ ஆரம்பித்ததுங்கிற நம்ம ஞாபகத்துக்கு வரணும். when and where creation of the industrial revolution. இங்கிலாந்தில் நமது ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, பொருளியல் தந்தைன்னு சொல்லக்கூடிய அவர் ஆடம் ஸ்மித் அவர்கள் எழுதிய வெல்த் ஆஃப் நேஷன் சொன்னோம் இல்லையா, நாடுகளின் செல்வம், அந்த புக்கு எழுதும்போது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இல்லையா, இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 18th 19th செஞ்சுரியில் என்ன இருக்குது, தொழில் புரட்சி ஆரம்பமாயிருக்கு. இந்த வீடியோ உண்மையிலேயே நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் இந்த செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. 18-19 நூற்றாண்டில் தொழில் புரட்சி ஆரம்பமாயிருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம ஆடம் ஸ்மித் நாடுகள் செல்வங்கிற புக்கை எழுதினார். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவர் எழுதினார். அதனால் அது இப்போ சூழ்நிலை பொருந்தாதுன்னு சொல்லி கீன்ஸ் எல்லாம் வாதம் பண்ணாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த செய்தி உங்களை சேரும். பார்க்கலாம், எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அண்மை காலத்தில் அந்த 18-19 நூற்றாண்டில் ஆரம்பித்த தொழில் புரட்சியிலிருந்து தான் மனித செயல்பாடுகளால் பூமியின் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியது. ஓகேவா. ஆக அதுக்கு முன்ன வரைக்கும் என்ன நிலைமையில் இருந்ததுங்கிறத கீழே தொழில் புரட்சிக்கு முன்ன வரைக்கும் have contributed beginning of the industrial revolution have contributed to an increase in the concentration of carbon dioxide in the atmosphere by as much as 40% from about 280 parts per million in the
ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியடு, தொழில் புரட்சிக்கு முன்பு வரை இந்த கரியமில வாயுடைய கார்பன் டை ஆக்சைடின் அளவு தொழில் புரட்சிக்கு முன்ன வரைக்கும் ஜஸ்ட் 280 ppmன்னு சொல்லக்கூடியது, அதாவது பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 280% தான். 280ங்கிற அளவில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 40% அளவில் தான் கார்பன் டை ஆக்சைடு இருந்திருக்கு எப்போ தொழில் புரட்சிக்கு முன்ன வரைக்கும். ஆனால் அதிலிருந்து என்ன இருக்குது 402 பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு 2016 ஆய்வு வரைக்கும் பார்த்தா எக்கச்சக்கமான அளவுக்கு பூமியின் வெப்பத்தை அதிகரிக்க வைத்துள்ளது. 280 இருந்தது 402 மாதிரி கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகமாக இருக்குது 2016 வரைக்குமான ஆய்வின்படி. which in turn has lead to global warming. இவைகளின் காரணமாக பூமியின் வெப்பமானது அதிகரித்து கொண்டு உள்ளது. ஸோ தொழில் புரட்சி தேவையா இல்லைங்கிறது நம்ம முடிவு பண்ண வேண்டிய சூழலை வந்துட மாட்டிருக்கு. என்ன சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ நடந்ததுன்னா 18-19 நூற்றாண்டு, 18th and 19th century, at the time of wealth of nations ridden by our Adam Smith. இல்லையா, நமது பொருளியல் அறிஞர் ஆடம் ஸ்மித் நாடுகள் செல்வ புக் எழுதின நேரத்தில் தான் தொழில் புரட்சி நடந்துருந்துருக்கு. 1776 புக் எழுதுனதில் என்ன இருக்கா, அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. several parts of the world have already experienced the warning of coastal waters, high temperature, a marked changes in rainfall patterns, and an increased intensity and frequency of storms. Sea levels and temperatures are expected to be rising. அதாவது ஏற்கனவே செவரல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் பல பகுதிகளிலும் ஏற்கனவே நமக்கு அனுபவங்கள், பூமி வெப்பத்தின் அளவு அதிகரிப்பதனால் ஏற்பட்ட அனுபவங்களை பெற தொடங்கிவிட்டோம். ஏன்னா வார்மிங் ஆஃப் கோஸ்டல் வாட்டர்ஸ், கடற்கரையின் நீர்மட்டத்தின் அளவு அதிகரித்து கொண்டே இருப்பது. வார்மிங் ஆஃப் கோஸ்டல் வாட்டர்ஸ்னால் கடல் நீரின் அளவு அதிகரித்து கொண்டே இருப்பது. ஹை டெம்பரேச்சர்ஸ், வெப்ப அளவு அதிகமாக கொண்டிருப்பது. ஏ மார்க்கெட் சேஞ்ச் இன் ரெயின்ஃபால் பேட்டர்ன், மழை பொழிவின் அளவின் மாற்றங்கள் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் எப்போ வேணாலும் பெய்யறது, எவ்வளோ வேணாலும் பெய்யறதுங்கிற மாதிரி. அண்டு அண்ட் இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்டார்ம்ஸு, கடுமையான புயல் காற்று சூறாவளியோடு, அதாவது இருக்கிற பாலங்கள்லாம் பிரித்து எறிகிற மாதிரி, பில்டிங் எல்லாம் அடித்து சாகிற மாதிரி மிகப்பெரிய சூறாவளியோடு, சுனாமியெல்லாம் வந்துச்சு இல்லையா, இது மாதிரியான புயல் காற்று வர்றது, இது எல்லாமே பூமி வெப்பமடைந்ததை ஆல்ரெடி நமக்கு உணர்த்தி கொண்டு நமக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது. உலகின் பல பகுதிகளிலையும் நடந்துகிட்ருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் சுனாமியின் பாதிப்பை நம்மளுக்கு பாதிச்சது இல்லையா. ஸோ இவைகள் எல்லாம் பூமி வெப்பமடைவதை நமக்கு பல்வேறு விதங்கள் காட்டி கொண்டிருக்கிறது. ஹை டெம்பரேச்சர்ஸை கோஸ்டல் வாட்டத்தில் என்னாச்சு, வார்ம் ஆகிட்டே இருக்குது, நல்லா சூடாகிட்டு இருக்குது, பூமியே மிகப்பெரிய சூடாகிட்டு இருக்கு, ரெயின்ஃபால் பேட்டர்ன்லாம் மாறிட்டு சொல்கிறோம் இல்லையா, இவைகள் எல்லாமே பூமி வெப்பமடைவை தான் காட்டிகிட்ருக்கு. சி லெவல்ஸ், கடல் நீர்மட்டம், அதனுடைய வெப்பம் எல்லாம் எக்ஸ்பெக்டட் டு பி ரைசிங், இன்னும் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓகேவா, ஒரு காலத்தில் கடல் நீரால் நாமெல்லாம் மூழ்கடிக்கப்படுவோங்கிற பயம் இருந்துகிட்ருக்கு.